அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல எதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம்னா, உங்களுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள நீங்க தினமும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அதிலிருந்து சீக்கிரமா மீண்டு வரணும் அப்படின்னு நினைச்சால், நீங்க இப்ப இந்த வழிபாட்டு முறைய கொஞ்சம் செய்தாலே போதும். கண்டிப்பாக கை மேல பலன் நிச்சயமா கிடைக்கும். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி. ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் தள்ளி போவது, திருமணத்துல ஏதாவது தடைகள் வந்துகிட்டே இருப்பது, சொந்த வீடு வாங்க முடியாமல் தடை ஏற்பட்டு இருக்கு. கடன் பிரச்சனை தீர வேண்டும், பண பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு எந்த மாதிரியான பிரச்சனைகள் அண்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே கந்த கடவுள் ஆன முருகப்பெருமான் எல்லாத்தையுமே தீர்த்து தருவாரு என்றே சொல்லலாம். அது எப்படி தீரும்? அதற்கு நாம என்ன செய்வது என்று பார்த்திடலாம். வரும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தை மாதத்தின் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளில் தை மாதத்தின் பௌர்ணமி திதியும் அதே போல பூச நட்சத்திரமும் இணையுது. அந்த நாள் தான் நாம தைப்பூசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது தேவி பார்வதி தேவியிடமிருந்து முருகப்பெருமான் சக்தி வாய்ந்த அந்த வேலை வாங்கிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு எப்படி இந்த வேல் கிடைச்சுச்சோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்ன தேவைப்படுதோ அதை முருகப்பெருமானே நாம் கேட்கும் போது நமக்கு கொடுப்பாரு. இதுக்கு முன்னாடி நமது பதிவுல 6 நாட்கள் விரதம் இருக்கும் முறையை பற்றி நமது சேனல்ல நான் பதிவு போட்டிருந்தேன். இந்த மாதிரி 6 நாட்கள் விரதம் இருந்து வழிபட முடியல அப்படின்னால் கூட பரவாயில்லைங்க. இந்த ஒரு நாள் விரதத்தை நீங்க கடைபிடிச்சாலே அப்படின்னாலே நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் மற்றும் கோரிக்கைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறியே தீரும். அதனால இப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் முழுவதுமே இந்த தைப்பூசமானது இருக்கின்றது. நீங்க விரதம் இருக்கிற நாள்ல காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து குளிச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லது. இதுல நீங்க உணவு எதுவும் எடுத்துக்காம விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா விரதத்துக்கு முதல் நாளே, அதாவது சண்டே விரதம் இருக்கீங்கன்னா அதற்கு முன்னாடி சனிக்கிழமை நாளே வீடுல எல்லாம் தொடச்சு சுத்தம் பண்ணிட்டு பூஜை அறையில சுவாமி படங்களை எல்லாம் சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வச்சு நீங்க வச்சிடுங்க. அதுக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருப்பது என்பது நமக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா வேலையும் இழுத்து போட்டு நம்ம செய்யற மாதிரி இல்லாம எளிமையாக விரதம் இருக்க முடியும். ஏன்னா நாம் உணவு எடுக்க மாட்டோம் விரத நாட்களில். அதனால ஈஸியா விரதம் நம்ம இருக்கலாம். இதுவே அன்றைய நாள்ல நம்ம வீடு சுத்தம் பண்ணி வேலை பார்த்தோம்னா ரொம்பவும் அசதியா இருக்கும். ரொம்ப டயர்ட் ஆயிடும். அதனால முன்னாடியே செஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை நாள்ல காலையில நேரமா எழுந்து தலைக்கு குளித்து விட்டுட்டு வீட்டுல உள்ள முருகப்பெருமான் படத்திற்கு நம்ம வாசனை உள்ள மலர்கள் ஏதாவது வச்சுக்கலாம். செவந்தி, சாமந்தி, ரோஸு, கண்டிப்பா செவ்வரளி பூ இருந்துச்சுன்னா மாலை கட்டி போடுவது என்பது ரொம்பவும் சிறப்பு. சுவாமி சிலையோ இல்ல வேலோ இருந்துச்சுன்னா நீங்க அபிஷேகம் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ஏதாவது இளநீர், தண்ணீர், பால் கொண்டு அபிஷேகம் பண்ணுவது, பன்னீர், தேன், சந்தனம், திருநீரு, குங்குமம் இந்த மாதிரி பொருட்களை வைத்து நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அபிஷேகம் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. அடுத்து 6 அப்படிங்கிற அடிப்படையில சந்தன குங்குமம் வைத்து முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வரளி பூக்களை வச்சுக்கோங்க. அடுத்து தீபம் ஏற்றி வையுங்க. 6 அப்படிங்கிற எண்ணிக்கையில வெற்றிலை தீபம் ஏத்தலாம். நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏத்திக்கலாம். அடுத்து நெய்வேத்தியமா வெற்றிலை பாக்கு, பால், பழம், பொங்கல் இப்படி ஏதாவது ஒன்றை படைத்து காலையிலேயே விரதத்தை தொடங்கிக்கோங்க. உங்களால முடிந்தால் இருவேளை எதுவும் சாப்பிடாமல் விரதம் மேற்கொள்ளலாம். இல்லைன்னா ஒருவேளை சாப்பிடாமல் விரதம் மேற்கொள்ளலாம். இல்லைன்னா மிகவும் எளிமையான பால், பழம் இந்த மாதிரி ஒரு எளிமையான உணவுகளை உட்கொண்டு நம்ம விரதத்தை மேற்கொள்ளலாம். அதுக்கப்புறமா இந்த நாள்ல யாரையும் காயப்படுத்துற மாதிரி பேசுவது கூடாது. முடிஞ்ச அளவு அமைதியாக இருக்க பார்த்துக்கோங்க. அதற்கு அப்புறமா கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல், சண்முக கவசம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் இந்த மாதிரி பாடல்களை எல்லாம் எது உங்களுக்கு படிக்க தெரியுமோ அதை நீங்க பாராயணம் பண்ணலாம். இல்லைன்னா கூட காதால கூட நம்ம கேட்டுக்கலாம். போன்ல யூடியூப்ல போட்டு விட்டுட்டு இதுவும் கூட நல்லதுதாங்க. அப்படி எங்கனால படிக்க முடியல, கேட்க முடியல அப்படிங்கிறவங்க ஓம் சரவணபவ போற்றி, ஓம் சரவணபவ போற்றி, ஓம் முருகா போற்றி என்று மனசுக்குள்ளேயே சொல்லலாம். அதுவும் தைப்பூச திருநாள்ல
ஒரு 4 வரிய மட்டும் நம்ம சொன்னோம்னா ரொம்பவும் நல்லதுங்க. அது என்னன்னா, இந்த வேல்மாறல்ல ரிப்பீட்டடா வந்துட்டு ஒரு 4 வரிகள் மட்டும் வரும். அந்த 4 வரிகளை சொன்னால் இன்னுமே வந்து சிறப்புங்க. ஏன்னா, இந்த நாள்ல தான் முருகப்பெருமானுக்கு வேல் வந்து கிடைச்சுச்சு. அப்போ வேல சிறப்பிக்கும் விதமா இந்த 4 வரிய நீங்க வந்து சொல்லலாம். அது வந்து திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுவன் வேலே என்று சொல்லி பாராயணம் பண்ணுங்க. அந்த நாள்ல நிலைவாசல் பூஜை செய்வது என்பது ரொம்பவும் விசேஷம். அதனால நிலைவாசலை சுத்தம் பண்ணி சந்தன குங்குமம் வச்சு 2 பக்கமும் 2 அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுவது. அந்த 2 விளக்கு பக்கத்திலும் செவ்வரளி பூக்களை வந்து வச்சு ஊதுவத்தி காட்டலாம். ஏன்னா நாம் நிலைவாசலை கமகமன் என்று வச்சுக்கிட்டோம் என்றாலே மகாலட்சுமி கடாட்சம் வந்து சேரும். இது அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே நம்ம வந்து செஞ்சிடுங்க. வீட்டு பக்கத்துல முருகன் கோவில் இருந்தா நேர்ல வந்துட்டு போய் சாமியை வந்து தரிசித்துட்டு வந்துருங்க. இப்ப ஈவினிங் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற போது எகைன் வந்து குளிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஈவினிங் சாம்பார், ரசம், வடை பாயாசம் செஞ்சு படையலிட்டு வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா 6 வகை சாதம் செய்து படையலிட்டு வணங்கலாம். எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம், பொங்கல் இப்படி கூட வந்துட்டு செஞ்சு வைக்கலாம். இதுல வந்து தயிர் சாதம் மற்றும் சர்க்கரை பொங்கல் மட்டும் கூட செஞ்சு வழிபடலாம். ஈவினிங் டைம்ல ஒரு மணப்பலகை மீது அரிசி மாவினால சர்க்கோலம் வந்து வரைஞ்சு சரவண பவ என்று எழுதிட்டு இப்போ 6 வெத்திலை எடுத்து சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் விட்டு நீங்க தீபம் ஏத்தணும். நல்லா 6 வெத்திலையும் அடுக்கி வைத்து 6 அகல் விளக்கையும் அதன் மீது வந்து நம்ம வைத்து 6 அப்படிங்கிற எண்ணிக்கையில நல்லெண்ணெய் விட்டு நம்ம தீபம் ஏத்தணும். ஏன்னா முருகப்பெருமானுக்குரிய எண் 6. அதனால 6 அப்படிங்கிற எண்ணிக்கையில தீபம் ஏத்துவது என்பது நல்லது. இப்ப அந்த தீபத்தை பார்த்தவாறு உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை வந்துட்டு முன்வைங்க. இல்லை என்றால் கூட முருகா எனக்கு தேவையானவற்றை நீயே கொடு என்று சொல்லி மனமுருகி வேண்டி கேட்டாலே முருகப்பெருமானே உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன எல்லாம் வேண்டுமோ அதை எல்லாத்தையுமே கொடுத்துருவாரு. அதற்கு அப்புறமா நல்லா முருகப்பெருமானை வழிபட்டுட்டு பூஜையை முடிச்சுக்கோங்க. அன்று முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு அவரை தரிசனம் செஞ்சுட்டு வந்தால் இன்னுமே வந்து சிறப்புங்க. போகும்போது ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுங்க. பால், தேன் மற்றும் பூக்கள் இப்படி ஏதாவது வாங்கி கொடுத்தால் அபிஷேகத்துக்கு ரொம்பவும் நல்லது. இதனால முருகப்பெருமான் மனம் குளிர்ந்து நம்மளை ஆசிர்வதிப்பதற்கு சமம் என்றே வந்துட்டு சொல்லலாம். அங்க கோவில பிரசாதம் கொடுத்தா அதை வந்து வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. இல்லைன்னா வீட்டுல வந்து சுவாமிக்கு பிரசாதமா வைத்த தயிர் சாதம் இல்லைன்னா படையில் நீங்க என்ன வந்துட்டு படைத்தீங்களோ அதை வந்து சாப்பிட்டு உங்க விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம். அன்றைய நாள் முழுவதுமே நீங்க வந்து அசைவம் மட்டும்தான் வந்து எடுத்துக்கணும். விரதம் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. இந்த வழிபாட்டு முறையை மட்டும் நீங்க கடைபிடிச்சு வழிபடுங்க. அன்றைய நாள்ல அசைவம் எடுப்பதை வந்து தவிர்த்து விடுங்க. ரொம்பவும் நல்லது. அடுத்து அன்றைய நாள்ல ஏதாவது தானம் கொடுக்க முடிந்தா உங்களால முடிந்த தானம் வந்து கொடுத்து உங்க விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க. அது ரொம்பவும் நல்லது. இப்படி மனதார நம்ம அன்றைய தினம் வந்து விரதம் இருந்து வழிபடுவது அப்படிங்கிறது நம்முடைய விருப்பங்கள் எல்லாமே கைகூடுவதற்கான ஒரு தினம் என்றே வந்து சொல்லலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தா கூட மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு கொஸ்டின் கேளுங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.